எல்லா சிவன் கோவில்களின் கருவறையின் இடதுபுறத்தில் சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவரை கைத்தட்டி வணங்குவார்கள். ஏன் தெரியுமா? சண்டிகேஸ்வரர் ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது மண்ணாலான சிவலிங்கத்தை செய்து பாலால் அபிஷேகம் செய்து வந்தார். இதை பார்த்த சண்டிகேஸ்வரின் தந்தை, பாலை மண்ணில் ஊற்றி வீணாக்கிறாயே என்று ஒரு குச்சை எடுத்து அடித்தார். சிவபக்தியில் மெய்மறந்து இருந்த சண்டிகேஸ்வரருக்கு வழி தெரியவில்லை. இவ்வளவு அடித்தும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாயே என சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பால் குடங்களை எட்டி உதைத்தார். இதை பார்த்து கோபம் கொண்ட சண்டிகேஸ்வரர் ஒரு குச்சை எடுத்து வீசினார். அது மழுவாக மாறி தந்தையின் கால்களை வெட்டியது. சிவன் அங்கு காட்சி கொடுத்து, என்மேல் கொண்ட பக்தியினால் தந்தையின் கால்களையே வெட்டி விட்டாயே, இனி எல்லா சிவனாலயங்களிலும் நீ இருப்பாய். எனக்கு படைக்கப்படும் உணவுகளும் உடைகளும் உனக்கு உரித்தானது. சிவன் சத்து கொலநாசன்னு சொல்லுவாங்க. சிவன் கோவிலில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து செல்லவில்லை என்று சண்டிகேஸ்வரரின் முன் கைத்தட்டாமல் துடைத்து காட்டுவதே வழக்கமாகும்.